Hi children, welcome to class 7. Subject Social Science, Unit 1, Economics, Topic Production. In this video, we are going to start new lesson from Economics. The name of the lesson is Production. The meaning of the production is உற்பத்தி. ஒரு பொருளை எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு படிக்கிறது தான் ப்ரொடக்ஷன். Let us see children. Okay. This lesson starts with a small conversation between Yalini and Josephine with their uncle. Now I am going to read this conversation. After that I will explain you. See children, listen. One day Yalini and Josephine were sitting in a park near their house and eating sugarcane. At that time Yalini's uncle Raja from the town came there. On seeing them eating sugarcane, he asked, "Dear children, do you know what are the products produced from the sugarcane?" Both of them thought for a while and said, "Uncle, they make sugar." ஒரு நாள் யாழினியும் ஜோஸ்பினும் பார்க்கில் உட்காந்து சுகர்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் வந்து கேட்குறாங்க, சுகர் கேன்லேருந்து கரும்பிலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் தயாரிக்கிறாங்க, சர்க்கரை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் கேட்குறாரு, யூ ஆர் ரைட். டூ யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ் சுகர் ஃபார் அவர் கன்சப்ஷன்? யாழினி, நோ அங்கிள், பட் இஃப் யூ டெல் அஸ் we will know about it, uncle. Okay, I shall tell you and you in turn must tell your friends about it. Yalini and Josephine, okay uncle, thank you. அப்போ அவங்க அங்கிள் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த சுகர் கேனில் வந்து கரும்பிலேருந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்றவாறு எவ்வாறு அவங்க அதை ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நான் யாழின்னு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியலை, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உடனே மாமா சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இதை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அந்த பேச்சை தொடர்ந்து சொல்கிறார். கேட்போமா? ஓகே சொல்லு. He began saying, sugar cane is produced in agricultural field. This is the primary production. To get sugar, we take sugarcane to the sugar factories. Using the machine, we produce sugar. This is secondary production. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சுகர் கேன் வந்து ஒரு வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை நம்ம முதல் நிலை உற்பத்தின்னு நம்ம சொல்லலாம். அதான் தட் இஸ் கால்டு பிரைமரி ப்ரொடக்ஷன். To get sugar, we take sugarcane to the sugar factories. Using the machine, we produce sugar. நம்ம வந்து சுகர் கேனை, அந்த ரா மெட்டீரியலான சுகர் கேனை ஃபேக்ட்ரிஸில் கொண்டு போய் அங்கே மெஷினில் கொடுத்து அது ஒரு நியூ ப்ராடக்டாக தராங்க. அதுக்கு பேர் தான் சுகர் ஆர் சர்க்கரை அப்படின்னு, நம்ம சீனி சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு செகண்டரி ப்ரொடக்ஷன். ஸோ the sugar industries are known as secondary sector and generally described as manufacturing and construction industries, and the industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. These industries include traders, banking, insurance, etc. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், சுகர் கிடைக்குது இல்லையா. இதை நம்ம வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் ஆர் ரெண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள்னு சொல்கிறோம். இந்த ரெண்டாம் நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அவங்க வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விற்கிறதுக்கு ஒருத்தங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. அவங்கள தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா டெர்ஷரி செக்டர், தட் இஸ் கால்டு மூன்றாம் நிலை உற்பத்தியாளர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, செகண்டரி செக்டர்ஸில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இவங்க இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஒவ்வொரு கன்சியூமர்ஸுக்கு கிடைக்க செய்கிறாங்க. அது எதன் மூலமாக கிடைக்க செய்கிறாங்க? ட்ரேடர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ். ட்ரேடர்ஸ்னால் என்ன சொல்லுவோம் நம்ம?
வாணிபம், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள் இவை மூலமாக இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள தான் நம்ம எப்படி சொல்கிறோம்? ட்ரெஷரி செக்டார்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை நமக்கு கிடைக்க செய்கிறவங்கள நம்ம கையில் வந்து கிடைக்க செய்கிறதுனால அவங்கள இன்னொரு விதமாக நம்ம சொல்லலாம் சர்வீஸ் செக்டார்னு சொல்லலாம். அவங்க நமக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா, அப்போ சேவை துறைன்னு நம்ம அவங்கள சொல்லலாம். நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். வாட் இஸ் ப்ராடக்ட்? Production is the process of changing the raw materials into finished product. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தெரியும், தட் இஸ் அ பேசிக் ஒன். மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றுறதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன், உற்பத்தி. நவ் ஓகே சில்ட்ரன், லெட் us see the next para. Okay, there are two main activities in an economy: production and consumption. Similarly, there are two kinds of people: producers and consumers. இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டாலே நமக்கு உற்பத்தியும் நுகர்வும் இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியம். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் கன்சியூமர்ஸும். ப்ரொடியூசர்ஸ்னால் உற்பத்தியாளர்கள், கன்சியூமர்ஸ் மீனிங் வாங்கக்கூடியவங்க, நுகர்வோர். இவங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. இப்போ வாட் ஆர் த டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் எக்கனாமி? ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். ஓகேயா? well-being is made possible by efficient production and by the interaction between producers and consumers. In the interaction, consumers can be identified in two roles, both of which generate well-being. Consumers can be both customers of the producers and supplies to the producers. The consumer's well-being arises from the commodities they are buying and the suppliers. Well-being is related to the income they receive as compensation for the production inputs they have delivered to the producers. இங்கே பார்த்தீங்கன்னா, we know already two main activities in an economy. One is production and another one is consumption. Similarly, there are two kinds of people also very very important. They are producers and consumers. The producers and consumers அவங்களுக்குள்ளாடி ஒரு நல்ல குட் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? நிறைய பொருட்களை, காமடிட்டிஸ் மீன்ஸ் திங்ஸ், அந்த வந்து வாங்குவாங்க. அவங்க கன்சியூமர்ஸ் வாங்கி அதை என்ன செய்வாங்க? மற்றவங்ககிட்டையும் பயன்படுத்திட்டு சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நான் 4 பேர்கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்க? அந்த கடையில் போய் இந்த பொருளை வாங்குவாங்க. இப்போ நமக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் கன்சியூமர்ஸும் ரொம்ப ரொம்ப என்னது, இந்த ப்ரொடக்ஷன் லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனவங்க. இப்போ பொருளாதாரத்தில் வந்து அனைவரும் நுகர்வோர், ஆனால் அனைவரும் உற்பத்தியாளர் அல்ல. நம்ம எல்லாருமே உற்பத்தி பண்ண முடியுமா? இல்லை. நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம்? வாங்கலாம். உற்பத்தி பண்ணுறவங்களும் வாங்கலாம், இது வாங்கக்கூடியவங்களும் வாங்கலாம். ஆனால் உற்பத்தி பண்ணக்கூடியவங்களும் நுகர்வோர் ரெண்டுமே என்ன இல்லை, ஒரே ஆளே இல்லை. நவ் let us see meaning of production. What is the meaning of production? Production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. What is the meaning of production? Production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. Consumption means output. இப்போ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் நமக்கு தெரியும், உற்பத்தி பண்ணுறோம். அப்போ நுகர்வோர்கள் பயன்பாட்டிற்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ரா மெட்டீரியல், மூலப்பொருட்களை ஒன்றிணைந்து அதை ஒரு புதிய பொருளாக நம்ம உருவாக்குறோம். தட் இஸ் கால்டு ப்ராடக்ட், isn't it? அப்படி நம்ம உருவாக்குன அந்த ப்ராடக்டை, ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். In this
It is the act of creating an output, a good or service which has value and contributes to the utility of individual. ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ப்ராடக்ட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணி மக்கள் மத்தியில் சேல்ஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு தி creation of those goods and services which have exchange value. It means the creation of utilities. What is the meaning utilities? பயன்பாடு. ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவைகளையும் மதிப்பையும் அளிக்கிறதுல அந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. The utility means want satisfying power of a product. Utility means wants satisfying power of a product. பயன்பாட்டை உருவாக்குவதே உற்பத்தியாகும். இந்த பயன்பாடு என்பது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய விருப்பத்தையும் அது என்ன செய்யணும், நிறைவு செய்யறதாக இருக்கணும். இப்போ யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் எ ப்ராடக்ட். யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் தி நேச்சர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, time utility and place utility. By utilities classified into 3 types. What are they? They are form utility, time utility and place utility. Now we can see one by one. First one, form utility. If the physical form of a commodity is changed, its utility may increase. If the physical form of a commodity is changed, its utility may increase. அப்போ ஒரு பொருளுடைய வடிவம் அப்படியே மாற்றப்படும் போது அதனுடைய பயன்பாடு அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, வுட்டு தேவை, அப்படிதானே? அந்த வுட் இஸ் கால்டு ரா மெட்டீரியல், தான் பேசிக் ஒன். இந்த வுட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், டைரெக்டாக ஒரு ஃபர்னிச்சர் செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு சில மிஷினரி ஒர்க்ஸ் தேவை. அதை கட் பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். அப்புறம் தான் நமக்கு ஒரு அழகான ஒரு சேர், டேபிள்ஸு, கட்டில் போன்ற ஃபர்னிச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும், அப்படி தானே? இதுதான் இம்மெட்டீரியல், தட் இஸ் கால்டு இம்மெட்டீரியல் இன்புட்ஸ். அதாவது அந்த மெயின் மெட்டீரியலான அந்த வுட்டோட அதை உருவாக்குவதற்கு தேவையான இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கும்போது அதுக்கு நமக்கு மெஷினரி தேவைப்படுது. அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு புதிய ப்ராடக்டை பண்ணுறோம். அப்போ அதனுடைய ஷேப் என்ன பண்ணுது, மாறுது. ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது. இந்த அனதர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு க்ளோத்ஸ். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது காட்டன் எடுத்துக்கோங்க, பஞ்சு, பருத்திலேருந்து நமக்கு பஞ்சு கிடைக்குது. அந்த பஞ்சை வச்சு நம்ம அப்படியே ட்ரெஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்ம அதை என்ன செய்வோம், அதை கன்வெர்ட் பண்ணி முதல்ல எதாக மாற்றுவோம், காட்டனை கன்வெர்ட் பண்ணி நூலாக மாற்றுவோம். அந்த நூலை என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பின்னிங் பண்ணி கிளாத் ஆக்கிடுவோம். அந்த கிளாத்துலேருந்து நம்ம என்ன செய்வோம், டிஃப்ரெண்ட்டான கிளாத் மெட்டீரியல், இப்போ சுடிதார் மெட்டீரியல், சாரீஸு, நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உருவாக்கி நம்ம எடுக்கிறோம். அப்போ அப்படி எடுக்கும்போது இதுதான் நம்ம என்ன எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேரை ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. தென் we can see the next type, place utility. If a commodity is transported from one place to another, its utility may increase. If a commodity is transported from one place to another, its utility may increase. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டோம், அந்த பண்ண பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு சொல்கிறோம், அப்படி தானே? அது எதுக்கு யூஸ் எதை வச்சு கொண்டு போவோம், டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதனுடைய பயன்பாடு அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு டு கேரளா. நம்ம ஊரில் நிறைய அரிசி கிடைக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம அரிசி எங்கே கொண்டு போகிறோம், கேரளாவுக்கு கொண்டு போகும்போது அங்கே அவங்களோட தேவையும் பயன்பாடும் அதிகமாக இருக்குது. தட் இஸ் கால்டு பிளேஸ் யூட்டிலிட்டி. தேர்ட் ஒன், டைம் யூட்டிலிட்டி.
If the commodity is stored for future usage, its utility may increase. If the commodity means things, it's stored for future usage. இப்போ நம்ம வந்து பொருட்களை நம்ம செய்கிற பொருட்களை வந்து இன்றைக்கி உற்பத்தி பண்ணி இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் தீர்த்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு கிடைக்காம போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் காமடிட்டிஸ் லைக் பேடி, வீட், கிரெயின்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஸ்டோர்ட் ஃபார் தி ரெகுலர் யூசஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் த்ரூ அவுட் த இயர். நமக்கு இப்போ ஆண்டு முழுசுமே நமக்கு அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் நமக்கு தேவை. அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே நாள் தீர்த்துட்டோன்னா அடுத்த நாள் சாப்பாடு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம அதை தவிர்க்க என்ன பண்ணுவோம்? வி ஸ்டோர்ட் த திங்ஸ், நம்ம அதை சேர்த்து வைப்போம். இப்போ நாம் எல்லாருமே நம்ம ஊரில் ரைஸ் தான் சாப்பிடுவோம், அப்படி தானே? ஒரு நாள் நமக்கு ரைஸ் கிடைக்கல, அப்போ எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா? ஆனால் அந்த ரைஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நமக்கு தேவைப்படும் என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ அதுக்கு பேர் தான் என்னது? டைம் யூட்டிலிட்டி. ஓகே சில்ட்ரன், what are the types of utility? Farm utility, place utility, time utility. Okay children, now we can see, do you know Indian economy is a mixed economy. Private and public sector are existing together. Indian economy is one type of mixed means கலப்பு பொருளாதாரம். இங்கே வந்து ப்ரைவேட் தனியார் நிறுவனங்களும் பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தெர் ஆர் 3 types of production: primary production, secondary production, tertiary or service production. What are the types of production? Tell me children. Primary production, secondary production, tertiary or service production. Okay children, now we can see one by one. Okay, first one, primary production. Primary production is carried out by extractive industries like agriculture, forestry, fishing, mining and oil extraction. Primary production is carried out by extractive industries like agriculture, forestry, fishing, mining and oil extraction. Here children, primary productions meaning முதல் நிலை உற்பத்தி, முதன்மையான உற்பத்தி. இப்போ ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு தேவையான நம்முடைய பேசிக் அடிப்படையான பொருள் எங்கிருந்து கிடைக்குதோ அதுதானே ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராடக்டில் பேசிக் பொருள் எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்குது. ஃபர்னிச்சர்லேருந்து நமக்கு வந்து ஒரு பேசிக் பொருள் எது? ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கான பேசிக் பொருள் வுட்டு. இப்போ அந்த வுட்டு எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு ஃபாரஸ்ட்ரிலேருந்து கிடைக்குது, காடுகள்லேருந்து கிடைக்குது. இப்போ சீ ஃபுட்டை எடுத்துக்கோங்க, எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? ஓஷன்லேருந்து எடுக்கிறோம், அது ஃபிஷ்ஷிங்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மைனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுரங்கத்தொழில், மெட்டல்ஸ், நம்ம பூமிக்கு உள்ளே இருந்து என்னென்ன எடுக்கிறோம்? அயன், சில்வர், காப்பர், கோல்டு, கோல் எக்ஸட்ரா. இதெல்லாம் நம்ம எங்கேருந்து கிடைக்குது? பெனித் த எர்த்லேருந்து கிடைக்குது, அப்படி தானே? ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்போ அதை நம்ம வந்து இப்போ நம்ம டெய்லி லைஃபுக்குள்ள பெட்ரோல், டீசல், கரைசின் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருளாக மாறிடுச்சு. இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறோம். இப்போ பூமியிலேருந்து பெட்ரோலியம் இந்த பொருள் இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்து அதிலேருந்து நம்ம எதெல்லாம் எடுக்கிறோம்? இது பெட்ரோல், டீசல், கெரசின், பாரஃபின், மெழுகு எக்ஸட்ரா நிறைய பொருட்கள் நம்ம எடுக்கிறோம். இப்படி கிடைக்கிறது தான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரைமரி ப்ரொடக்ஷன். These industries are engaged in such activities as extracting the gifts of nature from the earth's surface, from beneath the earth's surface and from the ocean. இப்போ இந்த முதன்மையான இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கடவுளுடைய ஒரு கிஃப்ட் தான். பூமியில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது, பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து கிடைக்குது, பூமியினுடைய பெனித் அண்டர் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்குது, அதே போல் ஓஷன்லேருந்து நமக்கு கிடைக்குது.
Next, shall we move the next one, secondary production. This includes production in manufacturing industry, turning out semi-finished and finished goods from raw materials and intermediate goods, conversion of flour into bread or iron ore into finished steel. They are generally described as manufacturing and construction industries, such as the manufacture of cars, furnishing, clothing and chemicals, as also engineering and building. Here, secondary productions include in manufacturing industry, turning out semi-finished and finished goods from raw materials and intermediate goods, conversion of flour into bread or iron ore into finished steel. இது பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரொடக்ஷனில் நமக்கு இப்போ ரா மெட்டீரியலில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு காட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படியே நம்ம பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ வுட் இருக்குது, அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ அயன் இருக்குது, அதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அந்த அயன் நம்ம என்ன செய்வோம், அந்த ரா மெட்டீரியலான அயனை ஒரு ஃபார்ம் யூட்டிலிட்டியாக இருக்கும்போது அதை அப்படியே பயன்படுத்தாமல் அதை யூஸ் பண்ணுறக்கூட பொருளாக நம்ம மாற்றுவதை நம்ம என்ன படிச்சிருக்கோம், செகண்டரி ப்ராடக்ஷன் படிச்சிருக்கோம். அப்போ ரா மெட்டீரியல் கன்வெர்டட் இன்டு அனதர் ஒன் ஃபினிஷிங் ப்ராடக்ட், தட் இஸ் கால்டு செகண்டரி ப்ரொடக்ஷன். அப்படி நம்ம கிடைக்கும்போது நம்ம அதை என்ன செய்ய முடியும், இன்னொரு பொருளாக மாற்றி பயன்படுத்த முடியும். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வீட்டெல்லாம் இருக்குது. அந்த ரைஸ் வீட்டெல்லாம் நம்ம வந்து அரிசி கோதுமை பயன்படுத்திட்டு அதை பவுடர் பண்ணி நம்ம மாவை வைக்கும்போது நிறைய நாள் நம்ம என்ன செய்யலாம், அதை மாற்றி பலவிதமான பொருட்கள், ப்ரெட்டு, பிறகு பிஸ்கட், இந்த பன் போன்ற நிறைய பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ அயனை கூட நம்ம அயன் ஓருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து இரும்பினுடைய தாதுன்னு சொல்லுவோம். அங்கே நிறைய பூமிக்குள்ளாடி இருந்து கிடைக்கிறதுனால நிறைய நமக்கு வந்து நிறைய அழுக்கு தூசுகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்டீலாக மாற்றி நம்ம டிஃப்ரெண்டான பொருட்கள், இப்போ கார், பிறகு லாரி, பைக்கு, பெரிய பெரிய கலன்கள், டூல்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், tertiary or service production. Tertiary or service production meaning மூன்றாம் நிலை உற்பத்தி. So நம்ம first we can learn about primary production, second one secondary production, third one tertiary production or service production. இப்போ இந்த tertiary productionல பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறோம். Industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. இப்போ ஃபஸ்ட்டில் கிடைக்கூட ரா மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணி நம்ம செகண்டரி ப்ராடக்டில் மாற்றுறோம். செகண்டரி ப்ராடக்டில் நம்ம கிடைச்ச அந்த ப்ராடக்டை வந்து யூட்டிலைஸுக்காக நம்ம பயன்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், கன்சியூமர்ஸ்கிட்ட கொடுக்குறோம். அந்த குட்ஸை வந்து கன்சியூமர்ஸ்கிட்ட கொடுக்குறோம். அப்போ அந்த கன்சியூமர்ஸ் என்ன செய்கிறாங்க, அதை மற்ற மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி தானே நம்ம வாங்குகிறோம், அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த ட்ரெஷரி ப்ரொடக்ஷனில் வேலை மக்களிடம் அந்த செகண்டரி ப்ரொடக்ஷனில் செய்த அந்த பொருளை நேரடியாக கொண்டு சேர்ப்பதனால இவங்களை நம்ம எப்படி சொல்லலாம், சர்வீஸ் செக்டார்னு சொல்லலாம். சர்வீஸ் ப்ரொடக்ஷன் சேவை செய்கிறதுனால இவங்களை நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் these services are supplied to the firms in all types of industry and directly to consumers. For examples, cover distributive traders, banking, insurance, transport and communications. Government services such as law, administration, education, health and defense are also included. Here சமூகத்தில் வந்து நான் பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த ட்ரெஷரி ப்ராடக்ட்லாம்
கன்சியூமர்ஸு கொண்டு சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ், விற்பனையாளர்கள், பேங்க், வங்கி, காப்பீடு நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட், இந்த கம்யூனிகேஷன் தொடர்பு, நம்ம சமூக இந்த தொலைத்தொடர்பு கருவிகள். இப்போ கவர்மெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சட்டம் பயின்றோர், பிறகு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்சியாளர்கள், எஜுகேஷன் கல்வியாளர்கள், ஹெல்த் ஆரோக்கியம், டிஃபென்ஸ் பாதுகாப்பு, இது எல்லாமே இட் இன்க்ளூட் these all include in the tertiary production. Okay children, now we can see some examples about primary sector and secondary sector production. First one, cotton. Cotton is a primary sector. It's a raw material. It's a raw material converted into secondary sector, that is called cloth production. Next one, iron ore. Iron ore is a raw material. It's a primary sector. It's converted into iron industry, that is called secondary sector. Finally we get material production. Wheat flour, that is the raw material, primary sector. It's converted into bread factory, that is called secondary sector. Finally we get food production. Dear children, today we have learned about production, meaning of production, types of utility, types of production. Okay children, I hope you all understood this lesson very well. Thank you.